இன்றைக்கு காலையில தோசைன்னு சொன்னதும் தோசை இல்லாம வேணா வித்தியாசமா ஏதாச்சும் வேணும்னு கேட்டேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்த பழசலாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரு சீஸ் பேக்கெட்டையும் எடுத்து வச்சுட்டு பீட்சா தோசை செய்வோம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நான் தோசை மாவை எடுத்து நல்லா பரப்பி விட்டு அதுக்கு மேல பேஸா எக்க போடுவோம்னு சொல்லிட்டு எக்க உடைச்சு விட்டா அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்குள்ள அது நிறைய ட்ரிக்ஸ காட்டிடுச்சு. அதை சமாளிச்சு அந்த அளவுல முடிச்சுட்டு அதுக்கு மேல மலைச்சாரல் போல டாப்பிங்ஸா ஒனியன்ஸ், அப்புறம் கலர் கலர் கேப்சிகம், கிரீன் ஒனியன்ஸ் எல்லாத்தையும் தூவி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேல நான் சீஸ் ஆட் பண்ணேன். இதுக்கு நான் மைல்ட் சீஸ், ஃபேட் ஃப்ரீ சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சீஸை நல்லா தாராளமா ஆட் பண்ணணும். ஏன்னா சீஸ் தான் நம்மளுக்கு பீட்சா எஃபெக்டை கொடுக்கும். அதுதான் பீட்சான்னு சொல்லி நம்ப வைக்கும் இந்த தோசையை. அதை நல்லா தாராளமா போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு மேலால நான் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணேன். இதுல நம்ம பீட்சா டாப்பிங்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா என்னட்டு அவைலபிள் இல்லாதால நான் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணி எடுத்து பார்த்தா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பீட்சா எஃபெக்ட் வந்துச்சு. சரி இவர்கிட்ட கொண்டே கொடுத்து இந்த தோசையை பீட்சாவா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தேன். அவரும் அதை ட்ரை பண்ணிட்டு வளமையை போல ஏதாச்சும் ஒரு கவுண்டரை போடுவாருன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? ஊத்தப்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். சரி அவருக்கு அது ஊத்தப்பமா தோணி இருக்கு, உங்களுக்கு ஊத்தப்பம் மாதிரி இருக்கா இல்லைன்னா பீட்சா மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இதை செஞ்சு கொடுத்து உங்க